நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்கூலி சேதாரமே இல்லாமல் நகை வாங்குறதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கான பணத்தை முன்கூட்டியே நீங்கள் செலுத்திடுறீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு சவரன் 1,00,000னா நீங்கள் 1,00,000 ரூபாய் செலுத்துனீங்கன்னா 8 கிராம் தங்கம் உங்களுக்கு வந்துட்டு தங்கமாக வரவு வச்சுருவாங்க. இதுதான் ஜுவல்லரி ப்ரீ புக்கிங். அண்டு நீங்கள் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மந்த்ஸ்லேருந்து 11 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 5 மாதத்துலேருந்து 11 மாதம். இதுக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஸ்கீமை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தங்க நகையாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இப்போ 5 மாதத்துக்குள்ளே 5 மாதம் முடியுது கரெக்டாக 150 டேஸ் நீங்கள் போயிட்டு நகை எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணுறப்ப 5% வரைக்கும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்துட்டு இல்லாமல் நகை கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அதுக்கு மேலே செய்கூலி சேதாரத்தில் எடுக்கிறீங்கன்னா அந்த 5% கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற செய்கூலி சேதாரத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜுவல்லரி அந்த 8 கிராமுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு 6% வரைக்கும் தள்ளுபடி தராங்க செய்கூலி சேதாரத்தில். 7வது மாதத்துக்கு 7%, 8வது மாதத்துக்கு 8%, 9, 10க்கு அந்த மாதிரி 9%, 10%. இதுவே 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு 11 எவ்வளோ வேணாம். இப்போ 11 மந்த்ஸ் 330 நாள் கழித்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ செய்கூலி சேதாரத்தில் 20% அதுக்கு மேலே கூட நீங்கள் செய்கூலி சேதாரத்தில் எடுத்தால் கூட சரி, உங்களுக்கு எந்த விதமான செய்கூலி சேதாரமும் போடாமல் உங்களுக்கு புது ஜுவல்லரியாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஓல்டு ஜுவல்லரி இருக்குது, அதை கொடுத்தீங்கனாலும் அதுக்கு மெல்டிங் சார்ஜஸ்னு ஒரு 0.5% எடுப்பாங்க. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கிராமாக கணக்கு வச்சு உங்களுக்கு வந்துட்டு அந்த நகையை வந்துட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு 5 to 11 மந்த்ஸ்க்குள்ளே எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சிட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ் சிட் ஸ்கீம் இருக்கும். மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணி அது கோல்டாக வரவு வச்சு செய்கூலி சேதாரமாக எடுப்பாங்க. அப்படியும் போகலாம். இல்லை என்கிட்ட பல்காக அமௌண்ட் ரெடியாக இருக்குது, நான் பணத்தை கட்டி இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ஃப்யூச்சரில் ப்ரைஸ் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000லாம் ஏறுது. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் முன்கூட்டியே பணத்தை ரெடி பண்ணி புக் பண்ணிடுறேன், எனக்கு வந்துட்டு சீட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லலிதா ஜுவல்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 20%க்கு மேலெலாம் நகைங்க ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ளேயே 10-15%க்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு நிறையா நகைங்க இருக்குது. செயினெல்லாம் போட்டிங்கன்னா வெறும் 5 to 9%க்குள்ளேயே உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா 5%லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துலேயே ஸ்கீம் க்ளோஸ் பண்ணி வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல் எடுத்துக்கலாம். இல்லை 10-15%ல் நான் போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் இருந்தால் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இந்த ஸ்கீம் போடணுன்ட்டு. இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய பல நகை கடைகளில் இந்த ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் அப்படின்றது வந்துட்டு இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையிலேருந்து நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஷாப்புங்களில் என்ன மாதிரியான ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.